நேற்று நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி மிகவும் ஒரு மன வருத்தத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் 60 நாட்கள் ஆழ்கடலில் மீன்பிடிக்கும் தடைக்காலம் முடிவு பெற்று நேற்றுதான் கடலுக்கு சென்றிருக்கிறார்கள். அப்படி கடலுக்கு சென்றவர்கள் அங்கு மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதை பற்றி தங்கள் கருத்து என்ன? நிச்சயமாக நான் எனது கண்டனத்தை இலங்கை அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக மீன்பிடி தடைக்காலம் 60 நாட்களுக்கு பிறகு கடலில் இறங்கி அவர்கள் மீன்பிடிக்க சென்றபோது இதை இலங்கை அரசு கைது செய்திருப்பது மனவேதனைக்குரிய விஷயம். அவர்களுக்கு வாழ்வாதாரம், மீனவர்கள் வேறு என்ன செய்ய முடியும்? மீனவர்களுக்கு மீன்பிடி தொழில், இந்த தொழில் செய்தால்தான் அவர்களும் அவர் குடும்பம் பிள்ளைகளும் சாப்பிட முடியும், கல்வி கொடுக்க முடியும். இது ஒன்றும் அரசு வேலை அல்ல. வேண்டுமானால் அரசாங்கமே மீன்பிடி தொழிலை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம். ஒருவேளை அப்படி இருந்தால் கைது நடக்குமா? வாய்ப்புகள் குறைவுதான் என்று எண்ணுகிறேன். ஏன்னா அதுக்கான முழு இது அரசாங்கம் அப்படி செய்யலாம். இதை மத்திய அரசோ மாநில அரசோ எந்த அரசும் இதை செய்வதில்லை. மீனவர்கள் கேட்பாரற்று அவர்கள் ஒரு அனாதைகள் போல, ஏதோ இந்த தமிழர்களுக்கு எதிரானவர்கள் போல, இந்த இந்திய அரசாங்கத்திற்கு எதிரானவர் போல அவர்களை தொடர்ந்து இது போல தொழில் செய்பவர்களை கைது செய்து கேவலப்படுத்துவது என்பது நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். நீங்கள் 60 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து தங்களது வாழ்வாதாரத்திற்காக அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இது போன்ற சூழ்நிலையில் அவர்களது குடும்பத்தாருக்கு தாங்கள் என்ன சொல்றது? அதுதான் நிச்சயமாக அவர்களின் தொழில் பிழைப்பு. உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், காய்கறி கடை வியாபாரிக்கு காய்கறி வியாபாரம் செய்தால் மட்டும்தான் அவருடைய பிழைப்பு ஓடும். அது ஒன்றும் அரசு வேலை அல்ல. அதே போல பல தொழில்கள் நடக்கின்றன. இது மிகவும் சவாலான தொழில். மீன்பிடி தொழில் என்பது மிகவும் சவாலான விஷயம். கடலில் இறங்கி மீன்பிடிக்க செல்வது என்பது இந்த உலகத்திலே மிகவும் கடினமான வேலை என்பது மீன்பிடி தொழில் தான். அப்படியாப்பட்ட மீன்பிடி தொழிலுக்கு அரசாங்கம் உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக. மேலும் என்ன கேட்கிறேன், மீன்பிடி தொழில் என்பது மிக கடினமான தொழில். இந்த கடினமான தொழிலை அவர்கள் மேற்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது தமிழகத்தின் கடமையா அல்லது இந்திய தேசிய ராணுவத்தின் கடமையா? அதாவது கடலை பொறுத்தவரை அது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை. அது மத்திய அரசு, கடல் வளம் சார்ந்த மத்திய அரசுடைய அரசு கட்டுப்பாட்டில் வரும். ஆனால் மத்திய அரசு தமிழர்களை பாராமுகமாக பார்க்கிறது. தொடர்ந்து 1972ஆம் ஆண்டு கச்சத்தீவை எப்பொழுது தாரை பார்த்து கொடுத்தார்களோ அன்று இருந்த மத்திய அரசு, அதாவது இந்திரா காந்தி தலைமையிலான மத்திய அரசு அதை இலங்கை அரசுக்கு தாரை வார்த்து கொடுத்தது. அதை அப்போது இருந்த திமுக அரசு கண்டித்தது. ஆனால் பின்னாலே அதை கைவிட்டு விட்டது. கூட்டணி சேர்ந்தார்கள், கைவிட்டு விட்டார்கள். தொடர்ந்து அவர்கள் அன்று எதிர்த்திருந்தால் இப்படி அப்படி நிலைமை வந்திருக்காது. பொதுவாகவே மத்திய அரசு தமிழர்களை ஒரு மாற்று இனத்தவர்களாகவே நாட்டைச் சேர்ந்தவர்களை பார்க்கிறார்கள். இது ஏன் என்று புரியவில்லை. இன்று தமிழ்நாடு கல்வியிலும் பல தொழில்துறையிலும் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது. இந்தியாவிற்கு கிட்டத்தட்ட 14% வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் தமிழகம் இருக்கிறது. தமிழர்கள் வருமானம், வரி எல்லாம் வேண்டும். ஆனால் தமிழர்களுக்கான பாதுகாப்பு, மீனவர்களுக்கான பாதுகாப்பு, இது போன்ற விஷயங்களில் மத்திய அரசுகள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள் இதில் ஒற்றுமையாக இருந்து இது போன்ற விஷயங்களை ஒற்றுமையாக எதிர்க்க வேண்டும், நம்முடைய மக்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே எண்ணம். அதை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதற்கு மிக பெரும் சரியான தீர்வாக எதையும் சரியான தீர்வு ஒன்று, கச்சத்தீவை திரும்ப பெற வேண்டும். அதை செய்தாலே கிட்டத்தட்ட தற்பொழுது கச்சத்தீவுக்கு அருகிலேயே கைது செய்திருக்கிறார்கள். அதை நாம் மீட்டெடுத்தாலே நமது மீனவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். போதுமான அளவு நம்ம இந்த பிரச்சனை தப்பித்து விடலாம். சட்டங்களும் மீனவர்கள் சட்டங்களும் மாற்றம் செய்யப்பட வேண்டும். குறிப்பாக தமிழக மீனவர்களை
மத்திய அரசு இந்திய மீனவர்களை பார்க்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான இப்பொழுது கைது செய்திருக்க அவர் குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை மாநில அரசு செய்கிறது. ஆனால் மத்திய அரசு செய்ய மறுக்கிறது. மத்திய அரசு செய்ய வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாட்டில் மத்திய அரசு சரியான பாடம் போட்டுவார்கள். கண்டிப்பாக எங்கள் அரங்கத்திற்கு வந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி.